பயன்படுத்தக்கூடியதான் மார்டன்ட். டீகலரைசர்னா ஓவரா இருக்கக்கூடிய கலர் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். கவுண்டர் ஸ்டெயின்னு ஒன்று சொல்லியிருப்போம். கவுண்டர் ஸ்டெயின்னா அந்த மைக்ரோப்ஸ் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டை வந்து கான்ட்ராஸ்டிங்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த கவுண்டர் ஸ்டெயினோட வேலை. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, the primary stain used in gram staining is saffronin, crystal violet, methylene blue, carbalfuction. மெத்திலின் ப்ளூ. பிரைமரி ஸ்டெயின் கேட்டிருக்காங்க. பிரைமரி ஸ்டெயின் கிராம் ஸ்டெயினிங் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கிறிஸ்டல் வைலட். பிரைமரி ஸ்டெயின் யூஸ்ட் இன் கிராம். இதே சிம்பிள் ஸ்டெயினிங்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்டல் வைலட் மட்டும் செப்பரேட்டா யூஸ் பண்ணுவோம். மெத்திலின் ப்ளூ, கிறிஸ்டல் வைலட், சாஃப்ரனின் இது எல்லாமே சிம்பிள் ஸ்டெயினிங்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா கிராம் ஸ்டெயினிங்ல பிரைமரி ஸ்டெயின் என்னன்னு கேட்டாலும் நமக்கு என்னது ஆன்சர் வரும், கிறிஸ்டல் வைலட் தான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், இன் கிராம் ஸ்டெயினிங் அயோடின் ஆக்டஸ். அயோடின் என்னவா ஆக்ட் பண்ணுது, கிராம்ஸ் அயோடின் என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா மார்டன். வெரி குட். அப்போ டீகலரைசரை பத்தி நம்ம சொன்னோம், கவுண்டர் ஸ்டெயினை பத்தி சொன்னோம், பிரைமரி ஸ்டெயினை பத்தி சொன்னோம். இப்போ ரெண்டு கொஸ்டின் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். கிராம் ஸ்டெயினிங்ல பிரைமரி ஸ்டெயின் யாரு, கிறிஸ்டல் வைலட். கிராம் ஸ்டெயினிங்கோட மார்டன்ட் யாரு, அயோடின். அப்ப கிராம் ஸ்டெயினிங்ல டீகலரைசர் யாரு, எக்ஸஸா இருக்கிற கலரை ரிமூவ் பண்றது யாரு, ஆல்கஹால் அல்லது அசிட்டோன். வெரி குட். அப்ப கவுண்டர் ஸ்டெயின் அப்படிங்கிறவரு சாஃப்ரனின். இது தெரிஞ்சுக்கணும். இதுலயே நமக்கு 5 விதமான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? டீகலரைசர்னா தெளிவா தெரியணும். டீகலரைசர்னா கண்ணை மூடிட்டு நம்ம யார சொல்ல போறோம், ஆல்கஹால் அல்லது அசிட்டோன். கவுண்டர் ஸ்டெயின் அப்படின்னா சாஃப்ரானின். ஓகே. மார்டன்ட் அப்படின்னா அயோடினை சொல்ல போறோம். பிரைமரினா கிறிஸ்டல் வைலட்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அதை வச்சு 4 கொஸ்டின் வந்துடும். டீகலரைசர் ஏஜென்ட் அப்படின்னா யார சொல்லலாம் நாம, ஆல்கஹால் ஆர் அசிட்டோன். இப்ப ஆப்ஷன் பாருங்க. சாஃப்ரானின் என்ன சொல்லலாம், கவுண்டர் ஸ்டெயின். வெரி குட். கிறிஸ்டல் வைலட், கிறிஸ்டல் வைலட் பிரைமரி ஸ்டெயின். அயோடின் மார்டன்ட். அவ்வளவுதான். ஒரு ஆப்ஷன்ல நம்ம 5 கொஸ்டின் பார்த்துட்டோம்னா மீதி வரக்கூடியதை அப்படியே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ஓட கலர் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. என்ன கலர்ல அது அப்பியர் ஆகும், பர்பிள் வயலட். பர்பிள் வயலட். அப்போ கிராம் நெகட்டிவ் என்ன கலர்ல இருக்கும், பிங்க் ரெட். அவ்வளவுதான். ஒன்னு படிக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா appears pink or red after gram staining because they take up. எந்த ஸ்டெயின் எடுக்கிறதுனால அது வந்து இந்த கலர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. 5th கொஸ்டின். சாஃப்ரானின். இப்போ சாஃப்ரானின் வந்து நமக்கு கிராம் நெகட்டிவ்ல அந்த கலருக்கு சாஃப்ரானின் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றாங்க. ஓவரால் கிராம் ஸ்டெயினிங்ல கவுண்டர் ஸ்டெயினாவும் இந்த சாஃப்ரானின் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இந்த ஸ்டெயினை எடுக்காது. ஏன்னா அது பெப்டிடோ கிளைகான் வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் அதுல. ஸோ அதுல வந்து அப்போ அந்த சாஃப்ரானின் தான் அதுக்கு வந்து கலரை தூக்கி கொடுக்கறதுக்கு அதுதான் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. The major structural basis for gram positive bacteria retaining crystal violet. gram positive bacteriaல நமக்கு வந்து செல்வாலோட திக்னஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த திக்னஸ் இருக்கிறதுனால தான் அது ஸ்டெயின்ஸ் அப்டேக் பண்ணிக்குது. அது என்ன ஸ்டெயின், பிரைமரி ஸ்டெயின்ல கிறிஸ்டல் வைலட்டை பயன்படுத்திக்கிறோம். அப்போ அவுட்டர் மெம்பரேனா இதை கேப்சியூலு, இது இன்டைரக்டா கேப்சியூல்னு கொடுத்துட்டாங்க, ஃப்ளெஜெல்லா கொடுத்துட்டாங்க. So, structural basis for gram-positive bacteria retaining crystal. Gram-positive bacteria crystal violet
இல்லை வைலட் பர்பிள் கலரில் அப்பியர் ஆகிறதுக்கு என்ன என்ன வந்து காரணமாக இருக்குது அப்படின்னா திக் பெப்டிடோகிளைக்கன் லேயர் தான் அதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லிடுங்க. Which stain is commonly used for detecting இது நேத்து நம்ம பார்த்தோம் Mycobacterium tuberculosis. என்ன ஸ்டெயினிங் ஃபாஸ்ட் ஸ்டெயின் யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். இப்போ 8th क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. The primary stain in Ziehl-Neelsen staining is ஃபாஸ்ட் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங்க்கு இன்னொரு பேர் தான் Ziehl-Neelsen மெத்தட் ஆர் ஸ்டெயினிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8th ஒன்ல இந்த பிரைமரி ஸ்டெயின் யாரு? ஆப்ஷன் சி மேம். வெரி குட், ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஸ்டின், ஆப்ஷன் சி இல்லாம இது மூணு எதுல இன்வால்வ் ஆகும்னு சொல்ல முடியுங்களா? சாஃப்ரானின், கிறிஸ்டல் வைலட், மெத்திலின் ப்ளூ. இது மூணுமே சிம்பிள் ஸ்டெயின்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்ஸ். சிம்பிள் ஸ்டெயினிங் டெக்னிக்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்டெயின்ஸ் யார் யார் அப்படின்னா சாஃப்ரானின், கிறிஸ்டல் வைலட், மெத்திலின் ப்ளூ. இவங்களை மட்டுமே பயன்படுத்துவோம், அவ்வளவுதான். வேற டீகலரைசர் பயன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி அங்கே கவுண்டர் ஸ்டெயின் பயன்படுத்தி எதுவுமே ஒரே ஸ்டெயினை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் சிம்பிள் ஸ்டெயினிங். சரிங்களா? இந்த ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் அல்லது Ziehl-Neelsen ஸ்டெயினிங் டெக்னிக்ல ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா எதை தக்க வச்சுக்கோன்னு சொல்றாங்க. என்ன கலரை என்ன ஸ்டெயினை தக்க வச்சுக்குது தனக்குள்ள அப்படின்னு பார்த்தா 9th ஒன்க்கு என்ன ஆன்சர் வரும்? கார்பால்ஃபியூக்சன் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்டை தக்க வச்சுக்கிறாங்க ஸ்டெயினிங் டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 10th கொஸ்டின், the counter stain commonly used in Ziehl-Neelsen staining is இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கவுண்டர் ஸ்டெயின் யாருன்னு கேட்குறாங்க. கவுண்டர் ஸ்டெயின் யார் அப்படின்னா மெத்திலின் ப்ளூ. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். கிராம் ஸ்டெயினிங்ல கவுண்டர் ஸ்டெயின் யாரு? சாஃப்ரனின். ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் அல்லது Ziehl-Neelsen மெத்தட்ல கவுண்டர் ஸ்டெயின் யாரு அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்றோம்? மெத்திலின் ப்ளூ. புரியுதுங்களா? கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு ஸ்டெயினிங் டெக்னிக்கும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதுல கிராம் ஸ்டெயினிங்ல பிரைமரி ஸ்டெயின் யாரு? கிறிஸ்டல் வைலட். ஆசிட் ஃபாஸ்ட்ல பிரைமரி ஸ்டெயின் யாரு? கார்பால்ஃபியூக்சன் அப்படிங்கிறவர் தான் பிரைமரி ஸ்டெயின். ரெண்டையும் பக்கத்துல கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபையிங் பாக்டீரியா பிலாங்கிங் மெயின்லி டு. என்ன மாதிரியான பாக்டீரியா வகை எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் மூலமா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இது ஃபெமிலியரா பாக்டீரியா தெரிஞ்சது. 11க்கு வந்து ஏ பேசில்லஸ் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம். ஷாஃபர்-ஃபல்டன் எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் மெத்தட். எல்லா ஸ்டெயினிங் மெத்தட்லையும் இந்த பிரைமரி ஸ்டெயின், டீகலரைசர், கவுண்டர் ஸ்டெயின் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெயினிங் எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் மெத்தட்ல பிரைமரி ஸ்டெயினா யார் பயன்படுறாங்க அப்படின்னா மேலக்கைட் கிரீன். கிறிஸ்டல் வைலட் எங்க யூஸ் ஆகுது? பிரைமரி ஸ்டெயின். கிராம் ஸ்டெயினிங்ல யூஸ் ஆகுது. சிம்பிள் ஸ்டெயின்லயும் வரும். கார்பால்ஃபியூக்சன் எதுல வருது? ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங்ல வருதுங்களா? சாஃப்ரானின் எதுல வரும்? சிம்பிள் ஸ்டெயினிங்லயும் வரும், கிராம் ஸ்டெயினிங்ல கவுண்டர் ஸ்டெயினாகவும் வரும். ரிப்பீட்டடா நீங்க பார்க்க உங்களுக்கு அது மெமரி ஆயிடும். இந்த எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் டெக்னிக்ல ஹீட்டை பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க.
எதுக்கு வந்து அந்த ஸ்லைடில் எண்டோஸ்போர்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் ஸ்லைடை ஹீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இட் ஹெல்ப் இந்த மேலக்கைட் கிரீன் இப்போதானே பார்த்தோம், எண்டோஸ்போருக்குள்ள ஊடுருவி போறதுக்கு அந்த ஹீட் பயன்படுதுன்னு சொல்றாங்க. நோட் பண்றீங்களா பக்கத்துல? எஸ் மேம். ஃபாஸ்டா எழுதிட்டே வாங்க. நெகட்டிவ் ஸ்டெய்னிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பேக்ரவுண்டை மட்டும் கலர் கொடுக்கும், அதான் நெகட்டிவ் ஸ்டெய்னிங். வர செல்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படியே ஒயிட்டா தான் இருக்கும், பேக்ரவுண்டை கலர் பண்ணி அந்த ஒயிட் நல்லா பளிச்சுன்னு வெளியில தெரிய வைக்கும். ஸோ நெகட்டிவ் ஸ்டெய்னிங் பிரைமரிலி ஸ்டெயின்ஸ் எதை ஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு ஆன்சர் சொல்லலாமே. வெரி குட், பேக்ரவுண்ட். நியூக்ளியஸை ஸ்டெயின் பண்ணாது, எண்டோஸ்போரஸ் ஸ்டெயின் எதையுமே ஸ்டெயின் பண்ணாது, ஆனா பேக்ரவுண்டை கான்ட்ராஸ்டிங்கா காமிச்சு அந்த ஒயிட் செல்லை நமக்கு தெரிய மாதிரி அது கான்ட்ராஸ்டிங் கொடுக்கும். அவ்வளவுதான். 15th கொஸ்டின். நெகட்டிவ் ஸ்டெய்னிங்ல யாரை யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. which dye is commonly used in negative staining? நிக்ரோசின் மேம். நீக்ரோசின். நீக்ரோஸ்னாவே பிளாக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒயிட் வந்து மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதனோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கணும், பிளாக்கா இருக்கும். ஸோ அப்போ நீக்ரோசின் ஸ்டெயின் தான் நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணிக்கோம். ஏன்னா சாஃப்ரின் பற்றி பார்த்துருக்கோம், நம்ம மேலக்கைட் க்ரீன் பார்த்துருக்கோம், கிறிஸ்டல் வைலட்டை பற்றி பார்த்துருக்கோம். இது நெகட்டிவ், நெகட்டிவ் எண்ல ஆரம்பிக்குது, நீக்ரோசின் எண்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி க்ளூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்சியூல், ஒரு செல் பாக்டீரியல் செல்ல கேப்சியூல ஸ்டெயின் பண்ணுறது எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. கேப்சியூல ஸ்டெயின் பண்ணோம்னா கேப்சியூல் ஸ்டெயினிங்னே கொடுத்துட்டாங்க. அப்போ பாக்டீரியல் கேப்சியூல். அதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், கொஸ்டின்ல இன்டைரக்டா ஆன்சர் இருக்கு நமக்கு. ஃபிளஜெல்லா ஸ்டெயினிங் இஸ் யூஸ்ஃபுல் டு டெமான்ஸ்ட்ரேட். இதுல கொஸ்டின்ல இல்ல. ஃபிளஜெல்லா ஸ்டெயினிங் எதுக்காக நம்ம ஃபிளஜெல்லாவை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஸ்டெயின் பண்றோம்? மோட்டிலிட்டி ஸ்ட்ரக்சர் மேம். 17, வெரி குட். மோட்டிலிட்டியோட ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு சில பாக்டீரியால சிங்கிள் ஃபிளஜெல்லா இருக்கும், த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் ஃபிளஜெல்லா இருக்கும். அதை வச்சு நம்ம பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லா வச்சு பாக்டீரியாவை நிறைய நம்ம கிளாஸிஃபை பண்ணி படிச்சிருப்போம். ஏட்ரைக்கஸ், டைட்ரைக்கஸ், பெரிடைக்கஸ், ஆம்பிட்ரைக் அப்படி நிறைய படிச்சிருப்போம் நாம. A differential staining technique is differential staining. நம்ம ஸ்டெய்னிங் டெக்னிக்ல மெயினா ஃபர்ஸ்ட் 3 கிளாஸிஃபை பண்ணோம். சிம்பிள் ஸ்டெய்னிங், டிஃபரன்ஷியல் ஸ்டெய்னிங், ஸ்பெஷல் ஸ்டெய்னிங் அப்படின்னு 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதுல ஒரு டைப்பை தான் நம்ம 2ஆ பிரிச்சு கிராம் ஸ்டெய்னிங், ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங்னு பண்ணோம். எது ஞாபகம் இருக்குங்களா? டிஃபரன்ஷியல் ஸ்டெய்னிங் தான் மேம் கிராம் ஸ்டெய்னிங், ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங். வெரி குட். அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும்? நெகட்டிவ் ஸ்டெய்னிங்கிறது தனி இருக்கு, சிம்பிள் ஸ்டெய்னிங் ஒரு டைப்பு, நெகட்டிவும் ஒரு செப்பரேட் டைப்பு. கேப்சூல் இதுல வந்துடும், ஸ்பெஷல் ஸ்டெய்னிங்ல வந்துடும். கேப்சியூல், ஃபிளஜெல்லா, எண்டோஸ்போர், நெகட்டிவ் இதெல்லாம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டெய்னிங். அப்ப எது வரும் ஆன்சரு 18க்கு? இதுல இன்னொன்னு என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தா கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங், ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெய்னிங் ஆர் ஜீல் நீல்சன். ஆசிட் ஃபாஸ்ட் நம்ம ஃபெமிலியரா இருக்கும், அதனோட இன்னொரு நேமை வச்சு தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து அது பக்கத்துல போட்டு வச்சுக்கணும். 19th கொஸ்டின் பாருங்க. which of the following is a simple stain அப்படின்னு கொடுக்குறாங்க. மெத்திலின் ப்ளூ. மெத்திலின் ப்ளூ.
வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான். மெத்திலின் ப்ளூ ஸ்டெயின் தான் சிம்பிள் ஸ்டெயின். வேற என்ன ஆப்ஷன் இருந்தா நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணலாம்? Crystal violet. Crystal violet, saffron, ma'am. வெரி குட். இப்போ மேத்ஸ் கிராம் ஸ்டெயின் இதை பத்தி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்கும். ஜீல் நீல்சன் ஸ்டெயின்க்கு இன்னொரு பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எண்டோஸ்போர் ஸ்டெயின், நெகட்டிவ் ஸ்டெயின். இது மேட்சிங் பாருங்க. கிராம் ஸ்டெயின் ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா என்ன ஸ்டெயின் நம்ம சொல்லலாம்? ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா என்ன ஸ்டெயின் சொல்லலாம்? Zeal Nielsen stain, ma'am. பாக்டீரியல் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் செல் வால் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஸ்டெயின் சொல்லலாம் நாம? சரி, இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாரு. எண்டோஸ்போர் என்ன ஸ்டெயின் பண்ணலாம்? எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் வருங்களா? Yes, ma'am. பேக்ரவுண்ட் ஆர் செல் மார்ஃபாலஜி எதுல கொண்டு வரலாம் நம்ம? Negative stain, ma'am. நெகட்டிவ் ஸ்டெயின்ல கொண்டு வரலாம். அப்போ பாக்டீரியல் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் செல் வால் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதுல கொண்டு வரோம்? Gram stain. அவ்வளவுதான், கிராம் ஸ்டெயினிங்ல கொண்டு வரோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். A1க்கு B, 1க்கு B கரெக்ட். கிராம் ஸ்டெயின் பாக்டீரியல் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் செல் வால் ப்ராப்பர்ட்டிஸ். செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் A, 2க்கு A கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா? அப்போ 2K எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. 3க்கு C கொடுத்துருக்காங்க. எண்டோஸ்போர் ஸ்டெயினிங் எண்டோஸ்போர்ஸ் தான். 4 நெகட்டிவ் ஸ்டெயின் பேக்ரவுண்ட் ஆர் செல் மார்ஃபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டா வரும்? A ஆப்ஷன். கிராம் ஸ்டெயின்னா பாக்டீரியல் கிளாசிபிகேஷன், ஜீல் நீல்ஸ்டன் ஸ்டெயின்னா ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா, எண்டோஸ்போர் ஸ்டெயின் எண்டோஸ்போர்ஸ், நெகட்டிவ் ஸ்டெயின்ஸ் பேக்ரவுண்ட் செல் மார்ஃபாலஜி. கிளியருங்களா? Yes, ma'am. ஓரளவுக்கு இப்போ ஸ்டெயினிங்கை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குல்ல? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போலாங்களா? போலாம். இந்த பெட் பிளாஸ்டிக்னு ஒரு டைம் நம்ம பயோ ரெமிடியேஷன்ல டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல. பெட் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பெட் பிளாஸ்டிக்ஸ் மூலமா தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈஸியா டீகிரேட் ஆகும். அந்த டீகிரேட் பண்றதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ்ஃபுல்லா இருக்கு? Ideonella salcariensis. சாக்கியன்சிஸ். வெரி குட். இடியோனெல்லா சாக்கியன்சிஸ். ஏன் அந்த பாக்டீரியா ஸ்பெசிஃபிக்கா அதுல பயன்படுத்துறாங்கன்னா, பெட்டை டீகிரேட் பண்ணி மெட் டெராப்தலிக் ஆசிட் எத்திலின் கிளைக்கால மாற்றக்கூடிய என்சைம் பெட்டேஸ் மெட்டேஸ் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் என்சைம் அந்த பாக்டீரியால தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, வெரி குட். இந்த கொஷின்ஸ் குரூப்லயும் நான் ஷேர் பண்றேங்க. Okay. நேற்று ஒரு 5 காமன் பாக்டீரியல் டிசீசஸ், அதனோட நேம்ஸ், காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். டியூபர்குலோசிஸோட காசிட்டிவ் ஏஜென்ட் Mycobacterium tuberculosis. Yeah, tuberculosis. அதுக்கான வேக்சின் BCG. BCG வேக்சின். BCG, ma'am. பிசிஜியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி டைஃபாய்டுக்கு வேக்சினேஷன் இருக்கு. நம்ம என்ன வேக்சின் நேற்று நம்ம சொன்னோம்? இது வந்து பழைய வேக்சின் TAB. அப்ப இதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா டைஃபாய்டு பேராடைஃபாய்டு. பேராடைஃபாய்டுல 2 வகை இருக்கு, A, Bன்னு இருக்கு. ஸோ இந்த T ஃபார் டைஃபாய்டு பேராடைஃபாய்டு,
ஏபிங்கிறது பேராடைஃபாய்டோட டைப்ஸ். இது வந்து ஒரு கில்டு வேக்சின். இது வந்து வெரி ஓல்டு வேக்சின்னு சொல்றாங்க டைஃபாய்டுக்கு. டெட்டானஸ் பார்க்கணுங்களா? எஸ் மேம். ஓகே. டெட்டானஸோட தமிழ் இது வந்து ரணஜன்னி அப்படின்னு சொல்றாங்க. இது யூஸ்வலா இந்த பாக்டீரியா வந்து சாயில்ல தான் இருக்கும். நமக்கு எங்கேயாவது wound இன்ஃபெக்ஷன் இருக்கு, நம்ம மண்ணில் போகிறோம், தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கிறோம், புண்ணோட நிற்கும் அப்படின்னா ஈஸியாக அந்த wound வழியா என்ன ஆகும் அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா உள்ள பெனட்ரேட் ஆகி, அது மெயினாக வந்து இது வந்து சிவியரான விஷயம். இது வந்து இது பாருங்க, மசில் ஸ்டிஃப்னஸ், பெயின்ஃபுல் ஸ்பாசம், லாக் ஜா, இந்த லோவர் ஜாவில் இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து இது என்ன பண்ணிடும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஸ்வாலோயிங், ப்ரீத்திங் இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து ஃபைனலாக அவங்க இறந்து போவாங்க. அது ரொம்ப சிவியரானது. இந்த கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலினம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிகேஷனை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா சிவியர்னஸ் மாதிரி இந்த டெட்டானஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிவியரான ஒரு விஷயம். காஸ்ட் பை கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. கண்டாமினேட்டட் wound மூலமாக தான் அது யூஸ்வலாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு டிடி இன்ஜெக்ஷன்லாம் போடுவோம் இல்லைங்க. யூஸ்வலாகவே ஸ்கூல்ஸில் இல்லை எவ்ரி 6 months ஒன்ஸ் நம்ம வந்து டிடி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, செப்டிக் ஆகாமல் இருக்கும். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். ஏதாவது கீழே அடிபட்டாவோட ஃபர்ஸ்ட் டிடி தான் மேம் போடுவாங்க. டிடி போடுவாங்க. அது மூலமா வேற இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டால் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின், டிடி, wound கேர். ஸோ அப்போ நம்ம புண்ணு வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், தண்ணியில் நனையக்கூடாது, மண்ணில் படும்போது அந்த கிளாஸ்ட்ரிடியம் ஈஸியாக அந்த ரூட்டை எடுத்துக்கிட்டு அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அடுத்தது ஊஃபிங் காஃப். இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியரான ஒரு டிசீஸ் நேம்ஸு. கக்வான் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பை பாடிடெல்லா பெர்டூசிஸ். இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். இப்போ டிபின்னு கேட்டால் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், ஆசிட் ஃபாஸ்டைனிங் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் டிபியை பற்றி சொல்வீங்க. இதனோட டெஸ்ட் மான்டாக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், வேக்சின் பிசிஜி வேக்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸோட நேம்ஸ்னு சொல்லும் போது அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். டைஃபாய்டுன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? சால்மோனெல்லா டைப்பிங். எப்படி இது பரவும்? டைஃபாய்டு காலரெல்லாம் மெயினா பரவக்கூடிய ரூட் எதுங்க? கண்டாமினேட்டட் வாட்டர். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னா அது எந்த உறுப்பை ஃபர்ஸ்ட் பாதிக்கும்? இன்டெஸ்டைன். அவ்வளவுதான். இப்போ வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமா ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த டிசீஸ் எந்த சிஸ்டத்தோட ரிலேட் ஆயிருக்கும்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அவ்வளவுதான். இப்போ இது வந்து காஃப், இருமல்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டாப்லெட்ஸ், காஃபிங் ஃபிட்ஸ், வாமிட்டிங் ஆஃப்டர் காஃபிங். அப்போ அந்த சளியை வெளியே தள்ளுறதுக்காக பண்ணக்கூடியதான். அது வெளியில வரலும் நம்ம வந்து நம்ம சிஸ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது வெளியில தள்ளும். இதுக்கு வேக்சின் இருக்கு, டிபிடி. இதை நம்ம ட்ரிபிள் வேக்சின்னு சொன்னோம். டிப்தீரியா, இந்த ஊஃபிங் கஃப்க்கு இன்னொரு பேரு பெர்டூசிஸ். ஸோ டிப்தீரியா, பெர்டூட்டிஸ், டெட்டானஸ் இது மூணுக்கும் சேர்ந்து போடக்கூடிய சிங்கிள் வேக்சின் தான் டிபிடி. அதனால 3 விஷயத்துக்காக போடனாலும் இது ட்ரிபிள் வேக்சின்னு சொல்றோம். இந்த நேம்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. அதுக்குரிய வேக்சின் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நிமோனியா. இதுவும் நமக்கு ஃபெமிலியர் ஆனது தான். நுரையீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் பை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு நேற்று நம்ம பார்த்தோம். கிளஸ்டர் ஃபார்ம்ல இருக்குமா, செயின் ஃபார்ம்ல இருக்குமா? கிளஸ்டர் மேம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிளஸ்டருங்களா? ஸ்டெஃபைலோகாக்கஸ் செயின் ஃபார்ம்ல இருக்கும். ஸ்டெஃபைலோகாக்கஸ் தான் கிளஸ்டர் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஓகே. இது நுரையீரல்னால கண்டிப்பா ரெஸ்பிரேட்டரி. காஃப், இரும்பல் இருக்கு, செஸ்ட் பெயின், டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங். இதுக்கும் வேக்சின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது லெப்ரசி. லெப்ரஸை பத்தி ஏதாவது தெரியுங்களா?
லெப்ரஸி கேட்க மாட்டான் கொஸ்டின்ல, ஹான்சன்ஸ் டிசீஸ் தான் கேட்பாங்க. ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங்க்கு இன்னொரு பேர் என்னது? அந்த மாதிரி லெப்ரசி அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. தொழுநோய், குஷ்ட நோய் அப்படின்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பேச்சு மொழிக்கு தகுந்த மாதிரி அந்த பேரை மாத்துவாங்க. ஹான்சன் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. மைக்கோபாக்டீரியம் இது இன்னொரு டிசீஸை காஸ் பண்ணதுன்னா நம்ம டிபி சொல்லலாம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட இது வந்து கண்டாமினேட்டட் தான், இன்ஃபெக்ஷியஸ் தான். அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களோட நம்ம க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தோம்னா ஈஸியாக இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். தெரியும், அங்கங்கே ஜாயின்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா லெப்ரஸியை பற்றி? அந்த நுனியாக்க திசுனா தேய்மானம் ஆகும்னு சொல்லுவாங்க மேம். விரல் அந்த நுனியாக்க திசுல விரல், அந்த கால் விரல் இதெல்லாம் கூட டீகலரைஸ் ஆயிடும். நார்மல் கலர் இருக்காது, கலர்ல சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது நர்வ் டேமேஜ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த லெப்ரேவுக்கு இருக்கு. பெயின் கூட அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க மேம். ஒரு ஊண்டா இருந்தா அதோட பெயின் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஊண்டிங்னு சொல்றாங்க, உணர்ச்சி இல்லாம இருக்கும். ஆமா ஆமா, இதுவும் ரொம்ப ஒரு கொடூரமான டிசீஸ் தான். டெட்டானஸ் காஸ்ட் பை என்னங்க? கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி. பிளேக். பிளேகை பத்தி நிறைய சினிமாஸ்ல கூட காமெடியா அதை பத்தி அவேர்னஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கொள்ளை நோய், பிளாக் டெத் அப்படின்னு கூட இதுக்கு நிறைய நேம் இருக்கு. பிளேக். காஸ்ட் பை எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிறத, இது யூஸ்வலா ரோடண்ட் ரேட் ஃபேமிலிஸ்ல இருந்து பெருச்சாலி, எலி இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன அந்த மாதிரி வகைய பூச்சை கடிச்சு அந்த பூச்சி நம்மளை கடிக்கும் போது கண்டிப்பா பிளேக் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. லிம்ஃப் நோட்ஸ், நிணநீர் முடிச்சு அங்கங்க என்ன ஆயிக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஏறத்தாழ 600 நிணநீர் முடிச்சுகள் வந்து இருக்கும். அங்கங்க ஃபுல்லா அப்படியே ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கும். நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ, நம்ம உடல் பகுதி, கை வந்து உடலோட சேருது, கால் சேருது, தலை கழுத்து பகுதியில இங்கெல்லாம் வந்து என்ன ஆகும், நம்ம நெறிக்கட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம காது வலி வந்துச்சுன்னா காதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்க லிம்ஃப் நோட்ஸ் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும். அப்ப அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த லிம்ஃப் நோட்ல என்னது வெள்ளையணுக்களோட உற்பத்தி வந்து என்ன, லிம்போசைட்களோட உற்பத்தி வந்து அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல உற்பத்தி அதிகமாகனால அந்த நிணநீர் முடிச்சுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வீங்கின மாதிரி இருக்கும். அதனோட செல்லோட எண்ணிக்கை அதிகம் பண்ண அது வீங்கின மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நமக்கு நேச்சுரலாவே வந்து நெறிக்கட்டி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தரமா தன்னோட வேலையை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கு, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிளேக், எர்சீனியா பெஸ்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் எறும்பு, பூச்சி, எலி தன்னோட காலை கடிச்சா கூட அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். அதுல ஈஸியா இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்புகள். அடுத்தது கொனீரியா பத்தி, சிஃபிலிஸ், கொனீரியா பத்தி நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ல வந்திருப்போம். நிசீரியா கொனேரியே இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடிஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான டிசீஸ் கொனீரியா. இது பெயின்ஃபுல் யூரினேஷன், ஜெனிட்டல் டிஸ்சார்ஜ். அப்போ டிஸ்சார்ஜஸ் தான் இதோட மெயின் சிம்டம்ஸ். அப்போ இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணோம், இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுவும் சிஃபிலிஸ். ஐடியா இருக்குங்களா? கொனீரியா இஸ் காஸ்ட் பை நிசீரியா கொனீரியா. சிஃபிலிஸ் ட்ரிபோனிமா பலேடியம். வெரி குட் வெரி குட். ட்ரிபோனிமா பலேடியம். இப்போ நிறைய பாக்டீரியல் டிசீஸோட நேம்ஸ், அதனோட காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறைய படித்து வச்சுக்கணும். இதில் ஒரு 10 தான் இருக்குது.
நீங்க நிறைய கோத்ரூ பண்ணீங்கன்னா நிறைய நேம்ஸ் இருக்குங்க. இது காமனா ஒரு ஹியூமன்ல இந்த 10 டிசீசஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுனால இதுல கொடுத்துருக்கோம். நிறைய டிசீசஸ் இருக்கு. அந்த நேம்ஸ் மட்டும் நீங்க தனியா ஒரு இடத்துல எழுதி ஒட்ட வைங்க. டிபி ஃபாஸ்டா சொல்றேன் பாருங்க, அதனோட காசிட்டிவ் ஏஜென்ட் மட்டும். டியூபர் குளோசிஸ்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர் பிளே. டைஃபாய்ட்னா சால்மனல்லா டைஃபி. காலரானா விப்ரியோ காலரே. டிப்தீரியா அப்படின்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. டெட்டானஸ் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. ஊஃபிங் காஃப் ஆர் பெர்க்யூசிஸ் பார்டிடெல்லா பெர்க்யூசிஸ். நிமோனியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. லெப்ரசி, லெப்ரசியோட இன்னொரு பேர் சொல்லலாமா? வெரி குட் வெரி குட். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. பிளேக் எர்சீனியா பெஸ்டிஸ். கொனீரியா நிசீரியா கொனீரியே. சிஃபிலிஸ் ட்ரிபோனிமா பாலிடம். காலரா சொல்லுங்க. சால்மோனெல்லா டைஃபி. விப்ரியோ காலரா மேம். பிளேக் எர்சினியா பெஸ்டிஸ். வெரி குட். ஊஃபிங் காஃப், ஊஃபிங் காஃப். வார்டெல்லா பெஸ்டிஸ். வார்டெல்லா பெர்க்யூசிஸ். கொனீரியா, கொனீரியா. நிசேரியா கொனேரியே. நியூரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் சொல்லுங்க. நியூரோடாக்சின். கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம். கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம். நேத்து பார்த்தோம் இல்ல நம்ம. எஸ் மேம். கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம். எந்த பாக்டீரியா வந்து என்டிரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்டஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். இது வந்து என்டிரோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். நியூரோடாக்சினா கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினம். எமெட்டிக் டாக்சின் ப்ரொடியூஸ் பண்றது பேசில்லஸ் சீரியஸ். ஹான்சன்ஸ் டிசீஸ்க்கு இன்னொரு பேர் என்னங்க? லெப்ரசி. ஊஃபிங் காஃப்க்கு இன்னொரு பேரு? கக்குவான் இருமலுங்களா மேம்? கக்குவான் இருமல். இங்கிலீஷ்ல கேட்கிறேன். ஊஃபிங் காஃப்க்கு இன்னொரு பேரு பெர்க்யூசிஸ். பெர்க்யூசிஸ். இது காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேரு இதுக்கு போடக்கூடிய வேக்சின் டிபிடி. சரிங்களா? டிபிக்கு போடுற வேக்சின் பிசிஜி. டெட்டானஸ்க்கு போடக்கூடியது டிடி வேக்சின், டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின். டிடி டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின்ஸ். ஓகே. அடுத்தது நம்ம வைரல் டிசீசஸ்க்கு போறோம். பார்க்கலாங்களா? எஸ் மேம். காமன் கோல்டு நம்ம முன்னே கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதை சளி ஜலதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். காஸ்ட் பை ரைனோ வைரஸ். திரும்ப திரும்ப நம்ம காமன் கோல்டு வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா ரைனோ வைரஸஸ்ல மோர் தென் 150 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. வந்ததே திரும்ப திரும்ப அடிக்கடி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. 150 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கனால எந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வேணாலும் நமக்கு எந்த டைம்ல வேணாலும் காமன் கோல்டை காஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ இதெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும். ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், சோர் த்ரோட்டு, இதெல்லாம் ஓகே நமக்கு தெரியும். அடுத்தது ஃப்ளூ. ஷார்ட்டா நம்ம ஃப்ளூன்னு சொல்லுவோம். இதை இன்ஃப்ளூயன்ஸான்னு நம்ம சொல்லிக்கலாம். காஸ்ட் பை ஃப்ளூ வைரஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். பெரும்பாலும் பாக்டீரியா இது வைரஸ்ல எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸாக தான் இருக்கும் அதிகபட்சம். ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ் உள்ளுக்குள்ள போனாலே நமக்கு எல்லாத்துலேயுமே இந்த சிம்டம்ஸ் காமனாக வரக்கூடியது தான். இப்போ இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு. வைரஸ்க்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வைரஸ் இருக்கும். வைரஸ் வந்து ஒரு நிலையில கான்ஸ்டண்டா எப்பவுமே இருக்காது. அதனால முழுமையா ஒழிக்கப்பட்ட வைரஸ் நோய் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம்?
போலியோ கம்ப்ளீட்டா இன்னும் எராடிகேட் பண்ணலைங்க சார். இன்னும் அந்த இது நமக்கு வரல. ஆனா ஸ்மால் பாக்ஸ பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. போலியோ இன்னுமே நம்ம வந்து டிராப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சால்க் வேக்சின் டிராப்ஸ் மூலமா அது இது பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணியாச்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க தான் மேம் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அதாவது இப்ப அந்த போலியோனால பாதிக்கப்படுறவங்க யாருமே கிடையாது. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமா ஸ்மால் பாக்ஸ தெளிவா இப்படி சொன்ன மாதிரி போலியோ வந்து என்ன ஆகல அப்படின்னா இன்னும் டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? ஓகே மேம். கோவிடை பத்தி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியாததால அதிகமா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். சார்ஸ் கோவி-2 சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 ஸ்டெயின் 2ஆல தான் இதனோட பாதிப்பு வந்து எக்கச்சக்கமா இருந்தது. அப்படின்னாலும் இங்க 2 அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நேரம் தெரியும், டேஸ்ட் ஸ்மெல்லு இதனோட இந்த ரிசப்டாஸை கம்ப்ளீட்டா செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. இதுக்கு எகென்ஸ்டா நம்ம எல்லாருமே வேக்சினையும் போட்டிருப்போம். அதுக்கு 2 வேக்சின் இருந்துச்சு. என்ன பேர் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? கோவேக்சின், கோவேக்சின், இன்னொன்னு கோவிஷீல்டு. மீசில் ரூபியோலா இது வந்து சிவியர் ஃபார்ம். இதையும் ஒரு வகையான அம்மைன்னு தான் நம்ம சொல்றோம். மார்பிலி வைரஸால உருவாக்கப்படுற மீசில்ஸ் மார்பிலி வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் இந்த மீசில் அம்மையை வந்து நமக்கு தாக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாமே பாருங்க ஏர்பான் டிராப்லெட்ஸ் மூலமா ஈஸியா தொற்று இருக்கவங்க பக்கத்துல இருந்தாலே நமக்கு வந்து ஈஸியா வந்துடும். MMR வேக்சின் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மீசில் மம்ஸ் ரூபெல்லா அதுக்காக வரக்கூடிய வேக்சின் இதுவும் ட்ரிபிள் வேக்சின் நம்ம சொல்லலாம். மம்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜென்ரலா என்ன கொடுத்துருவாங்க? மீசில்ஸ்னா காஸ்ட் பை மீசில்ஸ் வைரஸ், மம்ஸ்னா காஸ்ட் பை மம்ஸ் வைரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா என்ன நேம்ங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மம்ஸ் வைரஸ் பத்தி இந்த ரூபெல்லா வந்து குட்டால் அம்மை அப்படின்னு சொல்லுவாங்களா? அதானே மேம்? இந்த கீழே கண்ணத்து கீழே அது உருவாக்குங்க, அதானே மேம்? அது வந்து மம்ஸ். ஆமா. அது என்ன பண்ணும்? ஏன் கண்ணத்துல மட்டும் அந்த வீக்கம் இருக்கு, வேற எங்கேயும் வரது இல்ல? பரோட்டிட் கிளாண்ட் இருக்கிறதுலே பெரிய சுரபியா நம்ம எதை சொல்றோம்? பரோட்டிட் கிளாண்ட். அந்த கிளாண்டை இன்ஃபெக்ட் பண்றதுனால மட்டும்தான். ஏன்னா அது நம்மளோட கண்ணத்தினோட சைட்ல இருக்குங்களா, சீக்ல இருக்கனால இந்த இடம் வந்து அந்த கிளாண்ட் வந்து பெருசாயிடுது. ஆர்த்தோ ரூபுலா வைரஸ், மம்ஸ் வைரஸ், சலைவா ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட், சலைவரி கிளாண்ட் இது முக்கியமானது. பெரோட்டிட் கிளாண்டை இன்ஃபெக்ட் பண்ணும். இதுக்கும் இந்த வேக்சின்ஸ் அவைலபிளா இருக்கு. ரூபெல்லா வைரஸ் இருக்கிறதுலே மைல்டர், சிவியர் வந்து மீசில்ஸ், மைல்டலா இருக்கிறது வந்து ரூபெல்லா வைரஸ். ஜெர்மன் அம்மை அப்படின்னு சொல்றாங்க. ரூபெல் வைரஸால காஸ் பண்ணக்கூடியது. இதுக்கும் அந்த கடைசியில வரக்கூடிய ஆருக்கு ரூபெல்லா. மீசில் மம்ஸ் ரூபெல்லா அது ரூபியோலா. மீசில்ஸ்க்கு இன்னொரு பேரு ரூபியோலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க பாக்குறது ரூபெல்லா. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? இது மூணுக்கும் ஒன்னா சேர்த்து போகக்கூடிய வேக்சின் ட்ரிபிள் வேக்சின். வேற என்ன ட்ரிபிள் வேக்சின் நம்ம பார்த்தோம்? வெரி குட். டிபிடி பார்த்தோம் நாம. சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸை நம்ம ஸ்மால் பாக்ஸை கம்ப்ளீட்டா நம்ம எராடிகேட் பண்ணியாச்சுன்னு பார்த்தோங்களா? எஸ் மேம். இப்ப நம்ம பாக்குறது சிக்கன் பாக்ஸ். இப்ப இந்த சிக்கன் பாக்ஸ் வருதுங்களா வருது இல்லையா? நோ மேம். ஸ்மால் பாக்ஸ் நம்ம அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சின்னம்மைன்னு இருக்கும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பாக்ஸ் நம்ம ஸ்மால் பாக்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா அதனோட பாயில்ஸ் எப்படி இருக்குங்க? பெருசா இருக்கும். இது வந்து குட்டி குட்டியா இருக்கும் சிக்கன் பாக்ஸ்.
வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், இது ரொம்ப முக்கியம். டைரக்ட் கான்டாக்ட்னால வரும், ஏர் டிராப்லெட்ஸ் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொப்பளம் வரும், உள்ள ஃபுல்லா நீரால நிரம்பி இருக்கும், அப்புறம் அந்த நீரெல்லாம் உடைஞ்சு போகும், அப்புறம் ஸ்கேப்ஸ் மேலே வந்து அந்த காஞ்சி போன தோல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து வாரிசெல்லா வேக்சின் அவைலபிளாக இருக்குது, இந்த சிக்கன் பாக்ஸ் வராமல் இருக்கிறது. ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா ஒரு வார்த்தை ITISல முடிஞ்சா வீக்கம்னு அர்த்தங்க. ஹெப்பாட்டிக்னா எதை குறிக்கக்கூடியது? கல்லீரலை குறிக்கக்கூடியது. கல்லீரலோட வீக்கத்தை தான் நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு அதை சொல்றாங்க. இதுல 3 டைப் இருக்கு. ஹெப்பாட்டிட்டிஸ் A வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் C வைரஸ்னு 3 வகை இருக்கு. பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலமா வரக்கூடியது B மட்டும்தான். இதுதான் ரொம்ப சிவியர். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாகவும் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நமக்கு என்டமிபா இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி, காலரா, டைஃபாய்டு வர மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் A வைரஸும் வரும்னு சொல்றாங்க. பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸ், மதர்ல இருந்து குழந்தைக்கு போகக்கூடிய எல்லா வகையான வைரஸும் நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸை சொல்றோம். அதுக்கு எகெயின்ஸ்டா வேக்சின் இருக்கு. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒழுங்கா நம்ம செக் பண்ணாம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம், ஒருத்தர் யூஸ் பண்ண நீடிலே நம்ம யூஸ் பண்ண அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா நமக்கு இந்த இது வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாண்டிஸ், மஞ்சக்காமால, ஃபீவர், நாசியா, லிவர் டேமேஜ், ரொம்ப நாள் கிரானிக். நேற்று அக்யூட்னு ஒரு வார்த்தை படித்தோம். எதில் படித்தோம் நம்ம? அக்யூட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஒரு படித்தோம் நேற்று. ஞாபகம் இருக்குங்களா? சால்மனெல்லா இன்டாக்சிகேஷன் ஒன்று பார்த்தோம். இது முழுக்க டாக்ஸினாலையும் இருக்கலாம், அந்த சால்மனெல்லா ஸ்பீசிஸ்னாலையும் நமக்கு ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணலாம். நம்ம சொன்னோமா? ஃபேக்கல்டேட்டிவ் மாதிரி சால்மனெல்லா அது வந்து அக்யூட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீஸை காஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இது கிரானிக். அக்யூட்னா கொஞ்ச நாள், கிரானிக்னா ரொம்ப நாளா. இப்போ இந்த லிவர் டேமேஜை காஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதுக்கு எகெயின்ஸ்டாக வேக்சின் இருக்குது. நம்ம பிளட்டை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளட்டை ஸ்க்ரீன் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ். எத்தனை டைப் இருக்குது ஹெப்பாட்டிட்டிஸில்? 3 types ma'am. ABC நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் ரிலேட்டடான விஷயம் பியும் சியும் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் டிசீஸ் என்னன்னு கேட்டால் ஹெப்பாட்டிட்டிஸ் A வைரஸ் அப்படின்னு சொல்லணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது டெங்கு. இதனால பாதிக்கப்பட்டவர் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா இந்த சிக்கன் குனியா, டெங்கு ஃபீவர் இதெல்லாம் ஒரு சீசன்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாதிப்புல இருந்து இன்னுமே மீண்டு வர முடியாம இந்த வலியில துடிக்கிறவங்கலாம் கூட இன்னுமே இருக்காங்க. எலும்பு முறிக்கும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா எல்லாமே. இட் இஸ் காஸ்ட் பை ஃப்ளேவி வைரஸ், டெங்கு வைரஸ். எது வேணாலும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம். டெங்கு வைரஸ் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். அதனால இந்த நேம்ஸை படிக்கிறதோட ஃப்ளேவி வைரஸ் அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஏடஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ. அடுத்தது இந்த நோய் பரவுறதுக்கான வெக்டார் யாரு? அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ என்ன சொல்லலாங்க? வெரி குட். பிளாஸ்மோடியமா பரப்பக்கூடிய தன்மை வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவுக்கு தான் இருக்கு. அப்ப மேல் மஸ்கிட்டோ கடிக்குமா கடிக்காதா? நோயை பரப்பாது மேடம். ஆனா மேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா பிளான்ட் தாவரத்தினோட சாரை உறிஞ்சி வாழக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா லைஃப் சைக்கிள் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ மூலமா தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, மஸ்கிட்டோல ஃபீமேல் ரொம்ப டேஞ்சர். கியூலக்ஸ் மஸ்கிட்டோவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கியூலக்ஸ் Yes ma'am. யானைக்கால்.
உச்சரேரியா பேன்கிராஃப்டி அதனோட லைஃப் சைக்கிளில் அது இன்வால்வ் ஆகும். ஏடஸ் எஜிப்டி 2 வைரஸ் இதுக்கு வந்து வெக்டராக யூஸ் ஆகும். ஒன்று டெங்கு காய்ச்சல், இன்னொன்று வந்து சிக்கன் குனியா. இது ரெண்டுக்குமே ஏடஸ் எஜிப்டி. ஏனைக்கால் நோய் கியூலஸ் மஸ்கிட்டோன்னு சொல்கிறோம். அது காலில் மட்டும்தான் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வேற உறுப்புகளும் அப்படி பாதிக்கப்படலாமா? நிணநீர் உறுப்புகளை தாக்கம். ஏன் காலை மட்டும்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேத்துக்கு யானைக்கால் அந்த நோய் இருக்கு அப்படின்னா ஒரு 90 பேத்துக்கு மேல வந்து கால் தான் அத்த பெருசு யானைக்கால் மாதிரி வீங்கும். வேற எந்த உறுப்புகளும் அதிக அளவுல பாதிக்கப்படுறது கிடையாது. ஈவன் மெமரி கிளாண்டை கூட அது இன்ஃபெக்ட் பண்ணலாம். மெமரி கிளாண்டில் கூட அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம். ப்ரோஸ்டேட் கிளாண்டு மேலில் வந்து ப்ரோஸ்டேட்லேயும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக காலில் மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்? கியூலஸ் மஸ்கிட்டோவால் ரொம்ப ஹைட்டாலாம் பறக்க முடியாது. அந்த கால் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஹைட்டில் மட்டும்தான், அந்த தூரத்துக்கு மட்டும்தான் அதால் முடியும். அந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணால அந்த காலில் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளியில் போனோம்னா ஓடோமாஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி அதிகமாக மழை காலத்தில் வந்து இந்த கொசு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தொற்றுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொசுவை கடிக்காமல் நம்ம பார்த்துக்கும் போது மலேரியா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, டெங்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சிக்கன் குனியா வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லாம் மூட்டெல்லாம் பயங்கரமான வலி இருக்கும். அதை ஒழிக்கிறதுக்கு ஃபீவர், ஹெட்டேக் இதெல்லாம் காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ். பெக்யூலியரான சிம்டம்ஸ் வந்து மூட்டு வலி. சிக்கன் குனியால என்ன இருக்கும்? ஜாயிண்ட் எல்லாம் பெயினா இருக்கும். சிக்கன் வீக்கமும் இருக்கும், வலியும் இருக்கும் பயங்கரமா. சிக்கன் குனியால வீங்கிரும் ஃபர்ஸ்ட். வேற சிக்கன் குனியாவால அட்மிட் பண்ணவங்களுக்கு, சாரி டெங்கு காய்ச்சல் அட்மிட் பண்ணவங்களுக்கு ஏதோ கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளேட்லெட் கவுண்ட், பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ பிளேட்லெட் கவுண்ட் டக்குன்னு அந்த வைரஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். அதனோட சிவியர்னஸாக என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட அடுத்த கேஸாக என்ன ஆகும்னா நேச்சுரல் ஓப்பனிங்ஸில் தானாக ப்ளீடிங் அக்கர் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் மார்டாலிட்டியில் போய் நிற்கக்கூடிய கேஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸியாக நேச்சுரல் ரெமெடியாக நம்ம இந்த மாதிரி ஃபீவர் இருந்தாலே நேச்சுரலாக பப்பாயா லீஃப் சூப்பை கொஞ்சம் குடித்தோன்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும். இதில் 4 டைப் இருக்கு. டெங்கு வைரஸ் 1, டெங்கு வைரஸ் 2, டெங்கு வைரஸ் 3, 4 அப்படின்னு இதனோட சப்டைப்ஸ் வந்து 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப கொடூரமானது. கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர் அல்லது பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னா எலும்பு முறிக்கும், நமக்கு வந்து இந்த பெயின் தாங்கிக்க முடியாத ஒரு பெயின் இருக்கும்னு சொல்றாங்க. ஹீமோரேஜ் ஃபீவர் அப்படின்னா தான் இந்த நேச்சுரல் ஓப்பனிங்ஸில் வந்து ரத்த கசிவு இருக்குது. யூரின் போகும்போது மோஷன் போகிறது, இந்த மாதிரி நேச்சுரல் ஓப்பனிங்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரத்த கசிவு இருக்குது. இது சிவியர். அடுத்து டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப சிவியரானது. இது அச்சுறுத்தல். இது வந்து இதனோட மார்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகம் வென் கம்பேர் டு இந்த இது டெங்கு ஹீமோரெஜிக் ஃபீவரோட அடுத்த கட்டமாக தான் இந்த ஷாக் சிண்ட்ரோமை இது பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் அலட்சியமாக விட்டோம்னா தான் இது பிரேக் போன் ஃபீவர்லேருந்து ஹீமோரெஜிக் கண்டிஷன் போகும், அதுலேருந்து ஷாக் சிண்ட்ரோமுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த வைரஸ்க்கு எகெயின்ஸ்ட்டு நம்ம பாடிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங் இம்யூனிட்டியை காஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ டெங்கு ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ்க்கு பேர் ஃப்ளாவி வைரஸ். டெங்கு வைரஸுங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்கிறது ஃப்ளாவி வைரஸ்ன்னு சொல்லணும். அடுத்த கொஷின் ஏடஸ் எஜிப்டி. இதில் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெக்யூலியர் சிம்டம் ஜாயிண்ட் பெயின்ஸு. இதில் இருக்கக்கூடிய வகைகள்னு பார்க்கும்போது டெங்கு ஃபீவர், டெங்கு வைரஸ் 1, 2, 3, 4 அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதனோட வகைகள். டெங்கு ஃபீவர் எத்தனை வகையாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா மெயினாக 3 வகையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது. கிளாசிக்கல் டெங்கு ஃபீவர் ஆர் பிரேக் போன் ஃபீவர், டெங்கு ஹீமோரேஜிக் ஃபீவர், இது பிளட் ஊஸ் அவுட் ஆகுறது, ஷாக் சிண்ட்ரோம், லைஃப் லாங் இம்யூனிட்டி, அவ்வளோதான் இதில் இருக்கிறது. அடுத்தது ரேபிஸ். ரேபிஸ் வைரஸ் நாய்க்கடி அல்லது வெறி நாய்க்கடி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வெறி நாயெலாம் இப்போ ஸ்ட்ரீட்லாம் நிறைய இந்த மாதிரி ரேபிஸால வைரஸால இன்ஃபெக்ட் பண்ண டாக்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கோம். அது மாடை கடிக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நாயை கடிக்கலாம், பூனையும் கடிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஈஸியாக வந்து அந்த அந்த பிளேஸ் கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேஸில் நாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணோன்னா நமக்கும் அந்த வைரஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரேபிஸ் வைரஸ் சப்போஸ் நம்ம பாடிக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா இதனோட ஃபைனல் கண்டிஷன் என்ன ஆகும்? கண்டிப்பா டெத்து தான் காஸ் பண்ணும். ஹைட்ரோஃபோபியா என்னோட சிவியர் வேக்சின் வந்து அது நாய் கடிச்சதுக்கு அப்புறம் போடுறது தானே மேம் இந்த வேக்சின்? ஆமா, நாய் கடிச்சதுக்கு அப்புறம் போடலாம். இந்த மாதிரி இப்போ இது வந்து ஆக்சுவலா நாங்க இருந்த இடத்துல நேச்சுரலா நடந்தது. அப்பதான் எனக்கு தெரியும் நாய் கடிக்கலனா கூட இந்த வேக்சினை நம்ம ப்ரிகாஷியஸா போட்டுக்கிறது நல்லதுன்னு. எங்க காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு ராபிஸால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு டாக் வந்து ஒரு மாடை கடிச்சிருச்சு. ஸோ அந்த மாடு அங்கெல்லாம் இருந்திருக்கு. மாட்டை சுற்றி நாங்கள்லாம் யார் யாரெல்லாம் போனோமோ அவங்க எல்லாமே கம்பல்சரியாக வேக்சின் போட்டுக்கணும்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது ஈஸியாக அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடிச்சாதான் நமக்கு கிடையாது, இது வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன இடத்துல நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த மாடு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அப்படி கத்தி அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த வித்தின் வீக்குக்குள்ளே அந்த மாடு வந்து இறந்துருச்சு. ஸோ அதனால கடிச்சாதான் போடணும்னு கிடையாது. அந்த மாதிரி நமக்கு இது தெரிஞ்சாலே அதுக்கு எகெயின்ஸ்டான வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு தெரியும் அது ஸ்ப்ரெட் ஆகுறது எப்படி மேடம்? அது வந்து நம்ம நேரடியா அந்த வைரஸோட தாக்கம் வந்து ஒரு அனிமல் கடிக்கும் போது தான், இன்ஃபெக்ட் ஆன டாக் நம்மள பைட் பண்ணும் போது தான் நமக்கு நேரடியா வரும் சார். எஸ் மேடம். ஆனா சில இது வந்து இப்ப நாம சொல்றோம் நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா போகுதுன்னு சொல்றோம். நேச்சுரலாவே வைரஸ் வந்து ஒரு லிவிங் செல்லுக்குள்ள இருக்கும் போது அது உயிரோடு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த வைரஸ்னோட ஸ்டெயின்ஸ் வந்து இப்ப புதுசா என்ன ஆயிட்டே இருக்கு, மியூட்டேஷனோட ரேட் அதிகமாக டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் வருது. ஒவ்வொரு ஸ்டெயின்ஸோட திறனும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ மேபி ஏர்பார்ன்ல கூட, ஏர் டிராப்லெட்ஸ்ல கூட, அட்மாஸ்பியரிக் ஏர்ல கூட அந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எஸ் மேம், லாஸ்ட் டைம் நான் நியூஸ்ல பார்த்தது மேம். ஆக்சுவலி இதுல ரெயின் வாட்டர் இருக்குல்ல மேம், அதுல அந்த இன்ஃபெக்ஷன் டாகோட அந்த சலைவா அதுல போய் அதுல ஊந்தி காலோட நடந்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கதா நியூஸ்ல பார்த்தேன் மேம் நானு. ஆமா, அதனால நம்ம வந்து ரொம்ப ப்ரிகாஷனா இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டுபிடிச்சது மட்டும்தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுப்பாங்க, இல்லை கூகுள்ல இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம தான் படிச்சிருக்கோம் இந்த வைரஸ்க்கு வந்து அதுல இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதனோட மியூட்டேஷன் ரேட் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மியூட்டேஷன் ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ரைனோ வைரஸை கண்டுபிடிக்கும் போது 150 ஸ்டெயின்னு சொன்னோம். அது இப்போ 250 கூட மாறி இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால வந்து இது ரொம்ப ப்ரிகாஷனா இருக்கும்னு சொன்னாங்க. இது கூட நாங்களாம் கூட சொன்னோம், இந்த ரேபிஸ் வந்து கடிச்சா மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரீசன் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருப்பீங்க அவங்க கிட்ட, அதனால போட்டிருப்பாங்க. நார்மலா எக்ஸ்போஸ் ஆகாதவங்களா போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? போட முடியுமா? இல்ல எக்ஸ்போஷர் இல்ல, நம்ம வந்து சஸ்பெக்ஷன்ல தான் இது போடுறோம். நார்மலா இருக்கிறவங்க இந்த வேக்சின் போடணும்னு அவசியம் கிடையாது. மேடம் எனக்கு ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். ஆல் டாக்ல எல்லாருமே இந்த ரேபிஸ் வைரஸ் இருக்குன்னு தானே மேடம்? எல்லா டாக்லயும் எப்படி இருக்காதுங்க சார். அது வெரி நைஸ் சொல்லுவாங்களா? சில நாய்களுக்கு அந்த இது இருக்கும்போது அதோட குணாதிசயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த வைரஸ் எப்படி ஃபர்ஸ்ட் டாகுக்குள்ள வந்துச்சுன்னு கேக்குறீங்க, அப்படிதானே?
இல்ல மேடம், டாக்டர்ல எல்லா ரேபிஸ் வைரஸ்ங்கிறது டாக்டர் எல்லாத்துலயும் இருக்கும். டாக்டர் வந்து வீட்டு நாயா இருந்தாலும் கடிச்சிட்டா இல்ல பரவிட்டா நக்கிட்டா போயிட்டு நம்ம ரேபிஸ் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ம் ம் அப்படிங்கும்போது வீட்டு நாயிலும் இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு கேக்குறேன். இப்போ ரேபிஸ் வைரஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இருக்கிற இடம், இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே டாக் வச்சிருக்காங்க. அப்போ அதனோட சலைவால இருந்து கண்டிப்பா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்க நான் சார்? அது இல்ல, ஓகே மேடம். நான் கேக்குறது என்னன்னா எல்லா டாக்லயுமே இருக்குமா இருக்க ரேபிஸ் வாய்ப்பு வைரஸ்ன்னு கேக்குறேன். எல்லா நாய்க்கும் டெஸ்ட் பண்ண முடியாதால இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் அசம்ஷன் கொடுப்பாங்க. இருக்க வாய்ப்பு அதுதான் இருக்கு சொல்றேங்க. அதெல்லாம் வீட்டு நாய், அதாவது வீட்டு நாய் பருகிட்டாலோ அல்லது நாக்கால நக்கிட்டாலோ ம் கடிச்சிட்டாலோ நம்ம போய் ரேபிஸ்க்கு எதிரான அந்த ஊசியை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார், அதனோட பல்லு அப்ப எல்லா இறங்குது. டாக்லயும் இருக்கும் தானே? சரிங்க சார், இது நான் யார்ட்டையாவது மேம் கேட்டு நான் எல்லா ரெஃபர் பண்ணி டாக்லயும் சொல்றேன். இருக்கும் இல்லைங்கிற அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியல. அசம்ஷன்ல இருக்கலாம், அதனால நீங்க பண்ணிக்கணும். இல்ல உங்க அப்படிங்களா டாகுக்கு வந்து மேடம்? நீங்க வேக்சின் இந்த சலுதியில போட்டுக்கீங்க அப்படின்னா இல்ல சலுதியில மேம் புரோக்கபடி அது பாதிக்கப்பட்ட நாயோட போய் கான்டாக்ட்ல இருந்துச்சுங்கன்னா தான் மேம் அது வீட்ல இருக்க நாய்க்கு அது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றாங்க மேம். நம்மளா பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப ப்ரோ கபடியில ஒரு வீரர் சொந்த நாய் வீட்டுல தான் வளர்க்குறாரு. ஓகேங்க அவரை வந்து சார். அந்த நாய் வந்து பருகிருச்சு. ஓகேங்க சார். கடிக்க கூட இல்லை மேடம், பருகிருச்சு. ம் அதெல்லாம் போயிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அது ஊசிலாம் போட்டுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாருன்னு நியூஸ்ல போடுறான். ம் அப்போ இயற்கையாவே உள்ள இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க? அப்படின்னு கேட்குறேன் மேடம். நான் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறோம். ம் ம் சரி, நான் ரெஃபர் பண்ணி அடுத்த கிளாஸ்ல சொல்றேங்க சார். ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே ஓகேங்க சார். அடுத்தது போலியோ மைலிட்டிஸ், இளம் பிள்ளை வாதம். இது போலியோ வேக்சின். சால்க் சாபின் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் தான் இதுக்கு எகெயின்ஸ்டா போலியோ டிராப்ஸையும் வேக்சினையும் கண்டுபிடிச்சாங்க. வேக்சினை கண்டுபிடிச்சவர் சால்க். அதனால போலியோ வேக்சின்னு கொடுக்க மாட்டான். சால்க் வேக்சின்னு ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எதுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் நம்ம சொல்லணும்? போலியோ மைலிட்டிஸ் அல்லது போலியோ வைரஸ்க்கு எகெயின்ஸ்டா பண்ணக்கூடிய. சாபின் அப்படிங்கிறது வந்து டிராப்ஸ் போடுறாங்களா, சொட்டு மருந்து, அந்த ஃபார்ம்ல வந்து ஓரல் ரூட் மூலமா அந்த டிராப்ஸ் இது பண்ணலான்னு கண்டுபிடிச்சவர் சாபின். இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா பண்ணலான்னு கண்டுபிடிச்சவர் சால்க். இது பேசிக்கலா தெரிஞ்சிருக்கணும். நம்ம சொல்லுவோம் அது போலியோ வந்து நம்ம மோட்டார் நியூரான்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே, அடுத்தது எய்ட்ஸ். எய்ட்ஸை பத்தி ஃபெமிலியரா எல்லாத்துக்குமே தெரியும். ஹியூமன் மேடம் இம்யூனோ போலியோ ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம் 2014 இந்தியாவில். ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆமாங்க சார், ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே மேடம். நாம அந்த ரெஃபர் பண்ணி தாங்க சார் நம்ம என்ன சொன்னோம்னா அன்னைக்கு இதுவும் கம்ப்ளீட்டா ஒழிக்கப்பட்டாச்சுன்னு நம்ம சொல்றோம். அதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கு 2014 இந்தியாவில் போலியோ ஒழிக்கப்பட்டதுன்னு போலியோ கொடுத்துருக்கு. ஒழிக்கப்பட்டிருக்குன்னு. ஆனா இன்னைக்கு ரெஃபர் பண்ணும்போது ஒரு இதுல வந்து இட் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்லி சயின்டிபிக்லி ப்ரூவ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்மால் பாக்ஸ் வேக்சின்ஸ் மட்டுமே இது வரலும் வைரஸ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை நம்ம பார்த்துக்கலாம் சார். சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், இதுல ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐவி வைரஸ் அப்படின்னு இருந்துச்சு. சிமியன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் காட்டுவாசிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அது என்ன பண்ணுவாங்க, அதை தோல் எல்லாம் உரிச்சு அதுல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் தங்களோட உடல் மேல பூசிக்கிட்டு அப்படிலாம் ஒரு ஒரு விழாவா அவங்க கொண்டாடுவாங்க. இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ மேம். இது வந்து ட்ரைபல்ஸ்ல யூஸ்வலா இது நடக்கும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பொங்கல், தீபாவளி இதெல்லாம் எப்படி நம்ம ஆல் டுகெதராக செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிராண்டாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இது வந்து கதை தான்,
எப்படி வந்து ஹெச்ஐவிங்கிற வைரஸ் வந்து ஹியூமனை ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மங்கியோட பிளட் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பாடியில் வந்து ஃபுல்லாக அதை வந்து பூசி இருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, சில பேர்த்துக்கு மேலே ஊண்டு இருக்கும்ல, புண்ணு வழியா என்ன ஆயிருக்கு, இவங்க அந்த மங்கியோட பிளட்டையும் மேலே பூசும் போது, ஹோலி பண்டிகையில் நம்ம கலர் பூசிட்டு விளையாடுற மாதிரி இவங்க வந்து அந்த ஃபீஸ்டில் அவங்க அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கும்போது மங்கியோட பிளட்டு ஊண்டு வழியாக இதாச்சு அந்த மங்கி வந்து இந்த வைரஸால் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இது வந்து பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது எப்படி இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு ஹியூமனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ் ஃபஸ்ட்டு எஸ்ஐவி சிமியன் மங்கி வெரைட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு தாக்கியிருக்கு. அப்போது ஒரு பாதிக்கப்பட்ட குரங்குலேருந்து தான் ஒரு மனிதனுக்கு அது வந்திருக்கு. எப்படி குரங்குலேருந்து மனிதனுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரைபல்ஸ்லேருந்து தான் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிமியன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிறது ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஹெச்ஐவி அப்படின்னு நேம் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது இதோட ஆர்ஜின் அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பிளட் செக்ஷுவல் கான்டாக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு சைல்டு. அன்னைக்கு நம்ம இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹெச்ஐவி வைரஸ் பற்றி தானே பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு. இன்ஃபெக்டட் மதர்லேருந்து சைல்டுக்கு போகுமா போகாதான்னு ஃபைனலாக என்ன நம்ம சொன்னோம்? யூஸ்வலாக வந்து இந்த வைரஸ் வந்து பிளட் மூலமாக தான் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, ஈவன் வந்து நம்மளோட பாடி ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய சலைவா மீதி எது மூலமாகவும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவனுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க, ஸோ அதில் கையை கட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட பிளட் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்போ ஒரு இன்ஃபெக்டட் எய்ட்ஸால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சமைக்கிற உணவு காய்கறிகள் மூலமா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா? பண்ணும்போது டெம்பரேச்சருக்கு போகும்போது அது ஆகாது. பண்ணாம ஒருவேளை சாலட் அது மாதிரி பண்றதுல வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன அதுல சொல்றாங்க அப்படின்னா, ஓப்பன் ஏர்ல எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த வைரஸ் செத்து போயிடும்னு சொல்றாங்க. அப்படி மட்டும் ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எய்ட்ஸ் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். அப்படின்னு அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறது தான். அது வந்து ஓப்பன் ஏர்ல அது எக்ஸ்போஷர் ஆகும்போதே அந்த வைரஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அது இறந்து போயிடும். ஸோ அதனால வந்து அந்த வைரஸோட நேச்சரே வந்து ஹோஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தானே இருக்கும். அது எப்படிங்க மேம் அப்படி ஆகும் அவங்க சொல்ற மாதிரி? எல்லாமே கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலா தான் இருக்கு. இப்போ வந்து இப்போ ஒரு மசால் பூரி போடுறாங்கன்னா அவங்க ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க, அதை ராவா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனியன் கட் பண்ணும் போது ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்ல இருந்து அது ஃபுட் மூலமா நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதனோட ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓப்பன் ஏர்ல இது பண்ணும் போது அந்த வைரஸ் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு போறதுல அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு வைரஸ்க்கும் அதனோட அடாப்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிவிங் செல்குள்ளே இருக்கும்போது லிவிங் ஃபார்மில் இருக்குது, ஒரு மண்ணில் இருக்கும்போது நான் லிவிங் ஃபார்மில் வைரஸஸ்கள் சர்வைவ் ஆகும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் சில வைரஸோட நேச்சர் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அது ஆப்ளிகேட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கம்ப்ளீட்டாக அதனோட சர்வைவலுக்கு ஒரு ஹோஸ்ட் கண்டினியூஸாக தேவைப்பட்டுட்டே இருக்குது. இப்போ வந்து அது ஓப்பன் ஏரில் எக்ஸ்போஷர் ஆகும்போது அதனோட சர்வைவல் வந்து டெத்தில் போய் முடியுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், வீக் இம்யூன் சிஸ்டம், அது தெரியும் நமக்கு.
இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி, இதனோட மெயின் தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தினோட மெயின் ஆள் வந்து மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ் மூலமா இது தன்னை வந்து ஹெச்ஐவி வந்து நிறைய உற்பத்தி பண்ணிக்கும். ஹெச்ஐவி ஃபேக்டரி அப்படின்னாவே நம்ம மேக்ரோஃபேஜ்லாம் சொல்லலாம். மேக்ரோஃபேஜ் மூலமா இது பல இடங்களுக்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இது போறதுக்கான வாய்ப்பை அதை பயன்படுத்திக்குது. மேக்ரோஃபேஜ் போனதுக்கப்புறம் அடுத்தது இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டி ஹெல்பர் செல்லோட எண்ணிக்கையை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுதுங்க, டி ஹெல்பர் செல் இல்லைனாவே நம்மளோட நோய் எதிர்ப்பு தன்மை வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. நம்ம அடுத்த டாபிக்ல இம்யூனாலஜில இதை பத்தி ரொம்ப தெளிவா பார்ப்போம். டி ஹெல்பர் செல்லோட வேலை என்ன, டிசி செல்லோட ஹெல்பர் செல் தெரியுது, நான் சொல்றது தெரியுது, புரிஞ்சு புரியுதுங்களா? புரியுதுங்க மேம். ஹெல்பர் செல், மேக்ரோஃபேஜ், இவங்க 2 பேத்தையும் தீர்த்து கட்டுறது தான் இவனோட ஃபர்ஸ்ட் நோக்கம். இவங்க 2 பேத்தையும் தீர்த்து கட்டா முக்காவாசி நோய் எதிர்ப்பு தன்மை செயலிழந்து போயிடும். அப்போ ஹெச்ஐவி வந்து நம்ம உடல்ல வந்து ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிரும். இது மூலமா பல அறிகுறிகள் நினைச்சவெல்லாம் உள்ள வந்து நோயை காசு பண்ணி, ஏன்னா நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதப்போ நம்ம உடல் பல நோய் கிருமிகளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்போஷர் ஆகும். அப்ப எவன் வந்தாலும் ஈஸியா நம்மள வந்து என்ன பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப பல நோய்களோட அறிகுறிகள் தான் ஒன்னா சேர்ந்து எய்ட்ஸோட அறிகுறியா நமக்கு வெளிப்படுதுன்னு சொல்றதா சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. சிம்டம்ஸ்னு சொல்லல. ஒரு நோய்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அறிகுறிகள் இருக்கும். ஆனா எய்ட்ஸ்ல ஏன் சிண்ட்ரோம்கள்னு சொல்றாங்க அப்படின்னா பல நோயினோட அறிகுறிகள் இங்க ஒன்னா காணப்படுறத வச்சு இது சிண்ட்ரோம்கள்னு சொல்றாங்க. அடுத்தது ஹெர்ப்ஸ் வைரஸ். மேம் டி ஹெல்பர் செல் வந்து இருந்தால் தானே மேம் பி செல் செயல்படும்? ஆமா, டி ஹெல்பர் செல் இருந்தால் தான் பி செல் ஆக்டிவேட் ஆக முடியும். அப்போ பி செல் இருந்தால் தான் நமக்கு வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து என்ன ஆகும், செயல்பட ஆரம்பிக்கும், ஆன்டிபாடிகள் உற்பத்தி ஆகும். ஆமா தானுங்க? அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணால் மட்டும்தான் அவனை ஒழிக்க முடியும். ஸோ அப்போ வந்து இங்கே ஆன்டிபாடிகள் உற்பத்திகள் இல்லாதனால பிளாஸ்மா செல்ஸ் உற்பத்தி. அப்போ நம்ம வந்து இதுக்கு ரெமெடியாக என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்டை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க வாழ்நாளில் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகரிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மேக்ரோஃபேஜிகள் இல்லைன்னு சொல்லியாச்சு, டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணலாம்? பி செல்களை நம்ம தூண்டுவிக்கணும், அல்லது டி ஹெல்பர் செல்லோட செல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உடலுக்குள்ள செலுத்தணும். இது ரெண்டும் நம்ம பண்ணோம்னா இது போய் ஃபைட் பண்ணுறதுக்கு, அந்த இம்யூனிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊசி போடுறது அதுதான் பண்ணும், வேற ஒன்றும் பண்ணாது. நம்மளை கொஞ்சம் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது தான் அதனோட வேலை. அடுத்தது பாருங்க, ஹெர்ப்ஸ் வைரஸ், ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், ஹெச்எஸ்வி அப்படிங்கிறது ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் 1, 2 அப்படிங்கிற 2 ஸ்டெயின்ஸ்ல இருக்கு. பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ் அரவுண்ட் மவுத் ஆர் ஜெனிட்டல், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாலேயோ இல்லது வாயை சுத்தியோ நமக்கு வந்து சிறு சிறு கொப்பளங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுல இருந்து நீர் வடியும் போது அந்த நீர் மூலமா இந்த வைரஸ் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாகங்களையும் இது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா 13 வைரஸை நம்ம பார்த்துருக்கோம். வைரஸ்ல அதனோட நேம்ஸ் மட்டும் பாருங்க. நம்ம நேம்ஸை மட்டும் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸை வேகமா பார்ப்போம். காமன் கோல்டு ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ ஆர் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், COVID-19, SARS-CoV-2 வைரஸ். சார்ஸ்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். கொடூரமா இருக்கு, கொஞ்ச நாள் தாக்கத்திலே கூட அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியதுன்னு சொல்றோம். மீசில்ஸ் வைரஸ், மார்பில்லி வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மம்ஸ், ரூபுலா வைரஸ். இதனோட அதர் நேம்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபெல்லா வைரஸ் தான் அந்த நோய். சிக்கன் பாக்ஸ்,
வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஹெப்பாட்டிட்டிஸ்ல 3 இருக்கு. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ், பி வைரஸ் அண்ட் சி வைரஸ். டெங்கு ஃபீவர், ஃப்ளேவி வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெங்குல நிறைய டைப்ஸ் இருக்கு. டெங்கு வைரஸ் 1, 2, 3, 4. இந்த 4ம் சேர்ந்து 3 வகையான டெங்கு காய்ச்சலை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ராபிஸ் காஸ்ட் பை ராபி வைரஸ். அந்த ராபி வைரஸ் என்ன ஃபேமிலி? ராப்டோ வைரிடியே அப்படிங்கிற ஃபேமிலியை சார்ந்தது. நம்ம நிறைய புக்ல பார்த்துருப்போம். தண்ணியை பார்த்தவொடனே அவங்களுக்கு தண்ணியை பார்த்தா பயம் இருக்கும். அதுதான் வந்து அவங்களோட பிரைமரி டெர்ஷரி சிம்டம்ஸ்ன்னு சொல்றாங்க. போலியோ வைரஸ், எய்ட்ஸ், ஹெச்ஐவி வைரஸ், ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் டிசீஸ் வந்து ஹெர்ப் சிம்ப்ளெக்ஸ் 1 and 2 காஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் அதிகபட்சமாக ஹியூமனை பாதிக்கக்கூடிய வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய டிசீஸ் இருக்கும். நீங்கள் அதனோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸோட நேம்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஃபங்கல் டிசீசஸ். ஃபங்கலோட growth யூஸ்வலாக எந்த இடத்துல இருக்கும்? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த சீசன்ல அதிகபட்சமா இது பரவும்? மழை காலத்துல மேடம். மழை காலத்துல இருக்கும். வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கும் போது எங்கெங்கெல்லாம் ஈரப்பதங்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபங்கல் டிசீசஸ், ஃபங்கலோட growth அதிகமா ஊக்குவிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிங்வார்ம், சொறி, படை, தேமல் அப்படின்னு எப்படி வேணாலும் அதை நம்ம சொல்லிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இது ஈவன் 12th புக்லேயே கூட நமக்கு இது கொடுத்துருப்பாங்க. ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான். ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், இதெல்லாம் ஃபங்கல் ஸ்பீசிஸ். இதுல எது வேணாலும் நம்ம ரிங்வார்ம்ஸ் ஆட்லலாம் கூட போடுறாங்க. இது வந்து ஃபார்ம் பண்றதுக்கு இது இருக்கு. இப்போ வந்து இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸு, டவலு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம யூஸ் பண்ணனா சப்போஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பீப்புள், ஈவன் அனிமல் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ ஸ்கின்னு, தோல், தலை, முடி பகுதியில் இருக்கக்கூடியது, சரிங்களா, அந்த வடு, அதே மாதிரி நகங்கள், இதுலெல்லாம் இந்த உறுப்புகள் வந்து பாதிக்கப்படலாம். இட்சி ரெட் ஸ்கின் லீஜன்ஸ் அப்படின்னா அரிப்பா இருக்கும். அந்த இடத்துல அரிக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சொறிவோம். அந்த இடத்துல வந்து செவப்பா மாறிடும். அந்த இடத்துல கொஞ்சம் தடிச்ச மாதிரி கொஞ்சம் கொப்பளமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது. அப்போ நம்ம ஹைஜீனிக்கா இருக்கணும், சுத்தமா சுகாதாரமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட், கீப் ஸ்கின் ட்ரை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்பவுமே ஸ்வெட்டிங் இருந்துச்சுன்னா ஸ்வெட்டிங்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. ட்ரைனா அதாவது செபேஷியஸ் கிளாண்ட் வந்து ஒரு எண்ணெய் சுரப்பி மூலமா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டா வச்சிருக்கோம். அந்த ட்ரைனஸ் அவங்க சொல்லல. வேர்வை எந்த இடத்துல வேர்வை அதிகமா இருந்துட்டே இருக்குமோ அந்த இடத்துல அதை ட்ரையா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அது மூலமா இந்த ரிங்வார்மை நேச்சுரலாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ், மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காது, நம்ம ட்ரெஸ் வந்து சரியா காயலைன்னா அதர் வியர் பண்ணும்போது கூட இன்னர் வியர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அரவுண்ட் ஜெனிட்டாலியா ரீஜன்ல அதிகபரமா அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நம்மளை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பண்ணோம்னாலே நமக்கு வந்து நேச்சுரல் ஹைஜீன் மூலமாவே நம்ம இந்த ரிங்வார்ம்ஸ்ல இருந்து நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கால்படை. இது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கும். அத்லெட்ஸ் ஃபுட், டீனியாபிடிஸ் அல்லது ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம். ட்ரைகோஃபைட்டான் வந்து ரிங்வார்மையும் காஸ் பண்ணும், அத்லெட்டிக் ஃபுட்டையும் காஸ் பண்ணும். சொல்லுங்க. இதுக்கு ஏன் அத்லெட்ஸ் ஃபுட்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுங்களா? இந்த அத்லெட்ஸ் ஃபுட் யாருக்காவது வந்திருக்குங்களா? இது தமிழ்ல வேற ஒரு பேர் கூட நம்ம சொல்லுவோம். ஆமா, மழை காலத்துல
நம்ம எப்பவுமே தண்ணியிலேயே இருந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா கால் 2 விரல்களுக்கும் நடுவுல என்ன இருக்கும், நமக்கு புண்ணு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த டீனியா பீடிஸ் ட்ரைகோஃபைட்டான் ரூப்ரம் பாதங்கள்ல இது ஏற்படக்கூடியது. இட்சிங் அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும். இந்த காலில் வந்து என்ன வெடிப்பு இருக்கிறத சொல்றாங்க. இது அத்லெட் ஸ்போர்ட். அத்லெட்ஸ் விளையாண்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வேர்வு அதிகமா இருக்கும். ஸோ அந்த பாதங்கள் ஈவன் ஷூ போட்டு விளையாடுறதுனால அங்க வேர்க்கிறதுனால அதிகபட்சமா இந்த நோயால பாதிக்கக்கூடியது அத்லெட்ஸ் தான். அதனால இது காமனா என்ன நேம் கொடுத்துட்டாங்கன்னா அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது ஜாக் இட்ச், இடுக்குப்படை. இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கிராயின்ல, அதாவது நம்மளோட லோயர் அப்டாமனும் நம்ம தையும் இணையக்கூடிய அந்த பகுதி, அந்த கிராயின்ல இந்த ஜாக் இட்ச் வரத்துக்கு இடுக்குப்படை. படைனா நமக்கு தெரியும், டீனியா க்ரூரிஸ் ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீசிஸ். இதெல்லாம் இந்த ஃபங்கல் ஸ்பீசிஸ் அதிகபட்சமா பாருங்க ரிங்வார்ம்லயும் வருது, அத்லெட்ஸ் ஃபுட்லயும் வருது, ஜாக் இட்ச்லயும் வருது. ரெட் இட்சி ரேஷஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் நிறைய பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டிருப்போம். கேண்டிடியாசிஸ், கேண்டிடா ஆல்பிகன்ஸ், மவுத், த்ரோட் அண்ட் வெஜைனா ஸ்கின் பகுதியில் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஒயிட் பேட்சஸ், ஸ்கின்னா ஒயிட் பேட்சஸாக இருக்கும், இட்சியாக இருக்கும், சோர்னஸ் வீக்கத்தோட ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். இதே வெஜைனல் ரீஜியனில் இந்த கேண்டிடியாசிஸோட இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜை அதிகமாக எமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் கேண்டிடியாசிஸ். ஆஸ்பர்ஜில்லோசிஸ் ஃபங்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசீஸோட நேம்ஸை ஏதாவது கொடுத்து கூட இது பாக்டீரியலா வைரலா ஃபங்கல்லான்னு கேட்பாங்க. ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ், இது பாருங்க லங்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கஸ்ன்னு சொல்றாங்க. லங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா காஃபிங்கு, செஸ்ட் பெயின், ஃபீவரு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் இந்த ஃபங்கலால் வரக்கூடியது. நமக்கு அதிகபட்சமாக நோய்கள் வரக்கூடியதில் பாக்டீரியா வரும். அடுத்தது வைரஸ், ரொம்ப கம்மியான அளவு தான். மீதி இருக்கக்கூடிய பாரசைட், ஃபங்கை, புரோட்டோசோவன், இந்த மாதிரி இருக்கக்கூடியதனோட அக்கரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது வந்து பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து மைக்ரோபயாலஜியில் ரோல் பிளே பண்ணிட்டு போயிருக்கோம். இதெல்லாம் தான் காமன் டிசீசஸ் ஆஃப் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கல். நம்ம இது வரலும் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி அப்படிங்கிற யூனிட் 11வது யூனிட்ல ஒரு ஹாஃப் முடிச்சாச்சுங்க. மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கை முழுசாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ இதை தாண்டி மைக்ரோபயாலஜியில் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சார் வந்து தமிழ்லேயே நோட்ஸாக கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஷேர் பண்ணியிருக்காருங்களா? நோ மேம். ஷேர் பண்ணல. அது ஈஸி. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது, அதனோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு அது வந்து குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கான இப்போ மைக்ரோபயாலஜியில் மட்டும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்களா? எஸ் மேம். எப்போ எழுதுறீங்க? எல்லாருமே இந்த மைக்ரோபயாலஜியை தரவா நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க எப்போ எழுதுறேன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸை நான் வந்து குரூப்ல சென்ட் பண்றேன். ஆனா யாருமே வந்து சாட் ஜிபிடில, மெட்டா ஏஐடியோ, கூகுள்கிட்டயோ புக்கையோ உங்கள் நோட்ஸையோ ரெஃபர் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் எழுதணும். ஓகே மேம். ஓகே மேம். எப்போ நெக்ஸ்ட் எவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் தேவைப்படும்? நெக்ஸ்ட் வீக் சண்டே எழுதுறீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் நீங்க
மேம் நீங்க காலையில கொஸ்டின் போட்டீங்களா, இப்ப சொன்னீங்களா 20 கொஸ்டின், அதை அப்படியே குரூப்ல அனுப்பிடுங்க மேம், வீடியோ கிளாஸோட. கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பிடுறேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மைக்ரோபயாலஜியை தரவு பண்ணிடுங்க. நீங்க இதை கம்ப்ளீட்டா தரவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இம்யூனாலஜி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. அப்படி சரி பண்ணும் போது நம்ம இம்யூனாலஜி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு யூனிட் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஓகே மேம். சார் வந்து லிங்க் அனுப்புவார டெஸ்ட், அது வேற. இது நான் தனியா உங்களுக்காக ஒரு 100 கொஸ்டின் எடுத்து கீயை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அது ஒரு கிளாஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் அதை மட்டுமே நம்ம டிஸ்கஸ். இப்போ 100 கொஸ்டினுங்கும் போது நம்ம அதனோட ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணோம். அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும்? 100 கொஸ்டின் 100 × 4 400 வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 250 கொஸ்டின் நம்ம வந்து அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? எஸ் மேம். அப்போ வந்து நீங்க படிச்சது எல்லாத்தையுமே நம்ம அதுல கொண்டு வர மாதிரி உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த ரெப்பிட்டேஷனை மைக்ரோபயாலஜி பொறுத்தவரை நிறைய கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். நீங்க என்னதான் சிங்கிளா உட்காந்து மனப்பாடம் பண்ணாலும் படிச்சாலும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க. கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தவொடனே உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். அதனால உங்களோட கோஆப்ரேஷன் கண்டிப்பா எனக்கு தேவைப்படுது. மேம் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல மட்டுங்களா, தமிழ்லயும் கலந்து ரெண்டுமே மேம் சொல்லுங்க. இல்ல அது நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ரெண்டுமே கலந்து போடுங்க மேம். ரெண்டு கலந்து எடுங்க. தமிழ் இப்ப தமிழ் வந்து இப்ப யாருக்காவது இந்த குரூப்ல ப்ராப்ளமா இருக்குங்களா? தமிழ் இருந்தா என்னால ஆன்சர் பண்ண முடியாது. பைலிங்குவல் பிரச்சனை இல்லை தானே? ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப மைக்ரோப்ஸோட நேம்ஸ்ல இங்கிலீஷ்ல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? அப்போ நான் வந்து 100 கொஸ்டின்ஸுமே பைலிங்குவல்லே நான் போட்டுறேங்க. நீங்க ஆப்ஷன் வேணா நீங்க இங்கிலீஷ்லயே கொடுத்துருங்க மேம், இங்கிலீஷ்ல தமிழ்ல கொடுத்துருங்க. ஆனா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பைலிங்குவலா இருக்கிறது பெஸ்ட்டுங்க. இந்த ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி நம்ம சொன்னோம், ஆண்டன் வான் லூவென்ஹூக். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரி தான் இருக்கும் இதுல. எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நேம்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதை படிச்சு வச்சுக்க போறோம், அடிஷ்னலா நம்ம தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? இதையும் நான் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இப்ப இந்த மெட்டீரியல் நோட் வச்சிருப்பீங்களா? மைக்ரோபயாலஜிக்குன்னு தனியா நோட் போட்டிருக்கீங்களா? அந்த நோட்ல என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் அனுப்புறத கண்டென்ட்டை நீங்க கைப்பட எழுதுங்க. எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு முக்காவாசி மெமரி ஆயிடும். அப்போ இந்த இதுக்கு படிக்கும் போது இது எல்லாத்தையும் ஆல் டுகெதர் ஒன்னா படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்த வாட்டி நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். மேம் ஸ்கூல் புக்ல ஏதாவது இருக்காங்க 11th 12th 11th 12th படிக்கிற மாதிரி மைக்ரோபயாலஜிக்கு டாபிக் கவர் ஆகுற மாதிரி இருக்காங்க? இருக்கு 7th லெசன் ஜுவாலஜில 7th லெசன் இருக்கு. 12th தான் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இருக்கு. அந்த ஒரு லெசன் போதுங்களா? அது ஒரு லெசன்ல தான். அதுவும் 8th லெசன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். நம்ம படிச்சோம்ல அந்த கர்டு, இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இதுலலாம் மைக்ரோப்ஸோட ரோல் இருக்குன்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அது வந்து கடைசி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருக்கும். இந்த 2 லெசன் நீங்க தரவா படிச்சீங்கன்னா போதும். 7th லெசனும் 8th லெசனும் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இதுல ப்ராப்ளம் இருக்குங்களா? இது வரலும் நடத்திருக்கோம் மைக்ரோபயாலஜில. வேற ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருக்கா? வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டவுட் இருக்கா அப்படின்னு பாருங்க. இருந்தா நீங்க வந்து ஓப்பனா கேளுங்க. மேம் எக்ஸாமுக்கு இந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜில எனக்கு தெரிஞ்சு 6ல இருந்து 7 கொஸ்டின் வரும். இம்யூனாலஜில நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாதுங்க. என்னங்க? ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நம்ம சிலபஸ்ல எது மேம்? யூனிட் என்ன? அந்த அனிமல் கிங்டம் இருக்கு இல்லைங்க, எஸ் மேம்.
அதுலேருந்து கேட்பாங்க. ஃபிசியாலஜி பார்ட்லேருந்து கேட்பாங்க. இம்யூனாலஜி பார்ட்லேருந்து கேட்பாங்க. இந்த மைக்ரோப்ஸ் இந்த யூனிட் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். மீதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், என்டமாலஜி இருக்கும், எக்கனாமிக் ஜுவாலஜி இருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு கொஷின் 2 கொஷின் அப்படி கவர் பண்ணுவாங்க. ஸோ உண்மையான ஸ்டஃப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ட்லேருந்து தான் மெயினாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த செல் டிவிஷன், செல் சைக்கிள்லாம் இருக்குங்களா, செல் பயாலஜி, எஸ் மேம். எஸ் மேம். இதெல்லாம் முக்கியமானது. செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ். நம்ம நீட் பேஸ்டான பேசிக் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீட் சிலபஸில் நம்ம கொஷின்ஸே கூட நீட் பேஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா மேத்ஸில் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி அடுத்த இதில் ஹையர் லெவலில் அசஸ் அண்ட் ரீசனில் கேட்குறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. இப்படி தான் நம்மளோட காம்படிட்டிவ் லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சிட்டு படித்தோம்னா நமக்கு வந்து அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எல்லா விதத்துலையும் எல்லாமே அசஸ் ரீசன் கொஸ்டின் தான் மேம் செக் பண்றாங்க. ஏன்னா அதில் தான் வந்து காம்படிஷன் அதிகமாக கிரியேட் பண்ண முடியும். நம்ம இதில் கூட நான் மைக்ரோபயாலஜி கூட அசஸ் அண்ட் ரீசன் ஒரு 10 to 15 கொஷின் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறதா அங்கதான் மேம். ஆமாம் ஆமாம், கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்குன்னு ஒரு ஆப்ஷனை போடுவோம், அப்புறம் அடுத்தது வேற மாதிரி கொடுப்பான். அது வந்து நம்ம அதிகமாக அந்த அசஸ் அண்ட் ரீசனை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அதனோட நுணுக்கத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு 20 கொஷின் இந்த வாட்டி ஒரு 20 அசஸ் அண்ட் ரீசன், 20 மேத்ஸ் த ஃபாலோயிங் கொடுக்குறேன். மீதி 60 வந்து பிளெயினாக எம்சிக்யூ வச்சுக்கலாம். சரிங்களா மேம்? அந்த 100 கொஷின்ஸ் சொன்னீங்களா, அது மொபைல்லையே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா மேம், இல்லை தனியாக எதுவும் கேட்கணுங்களா? நீட்டா? ஆமாங்க மேம், அந்த கொஷின் பார்க்கறதுக்கு. நீங்கள் நீட் புக் மெட்டீரியல் யாராவது படிச்சிருப்பாங்கல்ல ஊர்ல, இல்லை நீட் புக்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னாவே போதும். சரிங்க. அதில் நிறைய அசஸ் அண்ட் ரீசன் ஒவ்வொரு மாடல்லையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்க. இந்த இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் கண்டிப்பாக நமக்கு நீட்டில் இருக்குங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்னு இருக்கு. அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்னு ஹெட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கு 7th லெசன் கண்டிப்பாக அதில் வரும். அப்போ அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணாலே போதும். சரிங்க. மேம் கொஸ்டின் பேங்க் மாதிரி புக்காங்க மேம் இப்போ நீங்க சொல்றது? இருக்கு, கொஸ்டின் பேங்க்கும் இருக்கு. நீட் கொஸ்டின் பேங்க்லாம் இருக்கு இல்லைங்க, ஆன்லைன்ல கிடைக்குமாங்க மேம்? கிடைக்கும். ஓகேங்க மேம். நீங்க அவங்க அருள்மொழி மேம் வருவாங்கல்ல? எஸ் மேம். அவங்க வந்து நீட் பேஸ்ல தான் மாடல் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க. நீங்க அவங்க அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண, நானும் சொல்றேன் அவங்க கிட்ட. அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் இருந்தா கூட நான் குரூப்ல அனுப்ப சொல்றேன். நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம், நடத்துறது அது பேஸ் பண்ணி தான் மேம் நடத்துறாங்க. நீட் பேஸ்ல தான் நடத்துறாங்களா? நிறைய அது வந்து போடுறாங்க மேம், நிறைய வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுலேயும் தான் நடத்துறாங்க மேம். அது வந்து நீங்க கொஸ்டின் டிஸ்கஷன் அப்ப அந்த ரிலவெண்டா தானே பண்ணுவாங்க அவங்க. அது இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல? எஸ் மேம். அந்த மெட்டீரியல்ல கொஞ்சம் படிச்சிட்டாவே கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குங்க மேம். ஓகே, அவ்வளவுதான். சரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் இப்போ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம இம்யூனாலஜி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேம் கொஞ்சம் உடனே ஷேர் பண்ணீங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்குங்க மேம். என்ன ஷேர் பண்ணும்? இப்போ எடுத்த டாபிக்குங்களா மேம்? எஸ் மேம். நான் அனுப்பிடுறேன், உடனே அனுப்பிடுறேன். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நீங்க குரூப்ல போட்டீங்களா மேம் அனிமல் கிங்டம்? ஆமா. அந்த மாதிரி அது வேற யூனிட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க மேம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா. ஆமா, அது ஈஸியா கண்டென்ட் எல்லாம் இருக்கு. எவல்யூஷன் இருக்கு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணா அனுப்பிவிட்டுங்களா? எஸ். அதுக்கு செல் பயாலஜிக்கு அப்புறம் பிசியாலஜி அது மாதிரி எல்லா டாபிக்கும் இருந்தா அனுப்பிவிடுங்க மேம். ஓகே, நான் குரூப்ல ஷேர் பண்றேன்.
தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. ப்ரிப்பேர் பண்ணுங்க, Thank you, டைம் ma'am. வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வாரத்துக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு தயார்படுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.